இல்லஸ்ட்ரேஷன் 3ல இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒண்ணு கூட சேர்ந்து வந்திருக்கு. ஒரு ரிட்டர்னிங் பார்ட்னர் வெளிய போறாரு. அந்த டைம்ல வந்து அந்த கம்பெனில வந்து குட்வில் கண்டுபிடிக்கிறாங்க. 4 வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க. என்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஒரு பார்ட்னருக்கு 6000 வந்து ரெம்யூனரேஷன் அதாவது சேலரி பே பண்ணணும். இவ்ளோ நாள் பண்ணல, இப்ப பண்ணணும் அப்டின்னு எடுத்து சொல்றாங்க. ஸோ நம்மள வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சுட்டு அந்த ரெம்யூனரேஷன மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா குட்வில் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்னா, அதுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சராசரி லாபம் இஸ் ஈக்குவல் டு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 வருஷத்துல இருக்கிற ப்ராஃபிட் எழுதிக்கலாம். 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், நெக்ஸ்ட் 48,000 அண்ட் லாஸ்ட் இயருக்கு 46,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷங்கனால டிவைடட் பை 4 போட்டுக்கிறோம். இது 4 இயரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 1,84,000 1,84,000 ரூபாய் வருது. 4 டேபிளில் அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 46,000 ரூபாங்கிறது இப்போ நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. மறக்காம குட்வில் கண்டுபிடிக்க முன்னாடி ரெமுனரேஷன் சொல்லி 6,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெமுனரேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுங்க. அதாவது நமக்கு 46,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பார்ட்னருக்கு 6,000 ரூபாய் சம்பளம் எடுத்து கொடுக்குறோம். ஸோ 46,000 ரூபாயிலேருந்து அந்த 6,000 ரூபாவை நம்ம இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். 46,000 இருந்துட்டு 6,000 சேலரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ 46 கிடையாதுங்க, 40,000 ரூபாய் தான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம குட்வில் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, அதை இன்டூ பண்ணி போடணும். குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். பேர் கண்டுபிடிக்க சராசரி லாபம் இன்டூ கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. கொஸ்டினில் பார்த்தா எவ்வளோ இயர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 40,000 இன்டூ 3 1,20,000 இதுதான் குட்வில்லோட வேல்யூ. இதே மாதிரியே எக்ஸசைஸ் சம் நம்பர் 3 இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.